Okay, so welcome back to Karthik's Gram. இன்னைக்கு ரெண்டு குரூஷியல் கிளாஷ். ஒன்னு வந்து சாயந்தரம் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே அட் சேப்பாக். லிசன் டு த ட்ரோர் ஃபார் சஞ்சு சாம்சன் இன் சேப்பாக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். அங்கிள், வெஸ்ட் இண்டீஸ் நான் ரொம்ப பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அகமதாபாத் சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம், பட் டெஃபினெட்லி சவுத் ஆப்பிரிக்கா பிளேட் பெட்டர் கிரிக்கெட் டுடே. கம்ப்ளீட்டா கேமை வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஈவன் ஒரு ஃபர்ஸ்ட் 2 overs அந்த ஸ்டார்ட்க்கு அப்புறம் ஐ வாஸ் திங்கிங் இன் டிஃப்ரெண்ட் வே, பட் சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் ஹேட் அ லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். அதே மாதிரி பேட்டர்ஸ் தேவர் டெரிஃபிக். ஸோ உங்க இனிஷியல் தாட் சொல்லிருங்க ஸ்ரீதர் சார், அதுக்கப்புறம் அப்படியே கார்த்திக் ப்ரோ ரெண்டு மேட்ச் இனிஷியல் தாட் சொல்லிருங்க. வணக்கம். என்னன்னா, South Africa have as a game plan as regards the Ahmedabad ground and the wicket. They know exactly the dimensions. அடிச்சா கூட முதல்ல ஒரு பிளான்ல வந்தாங்க, கேசவ் மகாராஜ் போட வச்சு. இவங்க வந்து அக்ரெசிவா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரியல் கேலிப்ஸோ கிரிக்கெட் தான் ஆடுறாங்க அவங்க. ஸோ hats off to them for the way they scored those runs today after being so much on the back. பவர், ஃபயர் பவர் பாருங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு. அதனால வெஸ்ட் இண்டீஸ் கேம் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி கேம் ஃபார் இந்தியா ஆல்சோ கோயிங் ஃபார்வர்ட். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. பட் சவுத் ஆப்பிரிக்கா ஆன் த அதர் ஹேண்ட், இஃப் யூ சி த எக்ஸிகியூஷன் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் ஹவு தே டுக் த விக்கெட்ஸ் எல்லாமே, இந்த ரபதா வந்து இஸ் bowling really well in this Ahmedabad wicket. But I have a feeling that they will find it wanting in Delhi. நீங்க பாருங்க, அவங்க வந்து it could be an upset also. My gut feeling says outside chance for Zimbabwe because அவங்க விக்கெட் அங்கே உருளும் ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் மை பட் இண்டி மேட்ச் பொறுத்த வரைக்கும் செம்ம இன்னிங்ஸு. மேர்க்ரைம் பாருங்க, லாஸ்ட் 1.5 years இஸ் ப்ரோக்ரஸ் as a cricketer is leaps and bounds actually. எவ்ரி இன்னிங்ஸ் பார்க்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஆடுறாரு பேட்டிங்கு. நவ் ஹி ஹஸ் காட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாரு. இஸ் பிகம் எ வெரி வெரி இன்டெலிஜென்ட் ஷ்ரூட் ஆப்ரேட்டர் இன் த இன்டர்நேஷனல் சர்க்கியூட். இந்த லாஸ்ட் 1.5 years இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேருந்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் அவரோட ப்ரோக்ரஸ். இஸ் ஃபண்டாஸ்டிக் கிரிக்கெட்டர் டு வாட்ச் அவுட். And also he has got luck. I mean, he has won many things in South Africa. கப்பு அடிச்சிருக்காரு ஷாம்ஷான். And not only luck, he has got a talent. No doubt about it. So, that's my thought. அதான் லைக் குரூஷியல் மேட்ச், ரெண்டு பேரும் அன்பீட்டனா அந்த காஸ்குள்ள வந்தாங்க. லைக் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ், பட் கிரெடிட்ஸ் டு தம் பிகாஸ் என்ன ஒரு சைடு விக்கெட் விழுந்துட்டு இருந்தாலும் அவங்களோட அப்ரோச்சை மாத்தாம எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் விக்கெட் விழுந்தாலும் ஹிட் பண்ண போயிட்டு எல்லாருமே ஹிட் பண்ண போனாங்க. ஐ மீன் கண்டினியூஸா, ஏன்னா அவன்கிட்ட அவ்வளோ டெப்த் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்டாக் பண்ண போனாங்க. 4 விக்கெட் பவர் பிளே லூஸ் பண்ணாங்க, இருந்தாலும் அட்டாக் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு என்ன கிரெடிட்ஸ் டு ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஜேசன் ஹோல்டர். அங்க இருந்து அத்தனை விக்கெட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கோர் வந்து அச்சீவபிளே கிடையாது. எப்படி நம்ம சாண்டர் மிக்காஞ்சி சொன்னோமோ அதே மாதிரி இது ஒரு எக்ஸலன்ட் பார்ட்னர்ஷிப். ரெண்டு பேரும் வந்து கேமை வந்து அவங்க மேல இருந்த ப்ரெஷர் அப்படியே தூக்கி சவுத் ஆப்பிரிக்கா மேல போட்டாங்க. அந்த ஸ்கோர் வந்து அவங்க 7 விக்கெட் என்னமோ லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது அச்சீவபிளே கிடையாது. 80 பார்ட்னர்ஷிப் என்னமோ லைக் ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப், 8 விக்கெட் பார்ட்னர்ஷிப் இந்த T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரி. ஆமா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸலன்ட் பார்ட்னர்ஷிப். பயங்கரமான பேட்டிங்கு. லாஸ்ட் 2 ஓவர்ல நல்ல கம்பேக். கார்பின் போஷ் போட்ட ஃபைனல் ஓவர்ல வந்து யார்கர்ஸ் நெயில் பண்ணா இருக்கும். இங்கிடி பால் வந்து ஸ்லோவர் ரன்ஸ் போட்டு 19th ஓவர் கட்டுப்படுத்தினா இருக்கும். எல்லாமே நல்ல பவுலிங். அந்த கடைசி 2 ஓவர் அவங்க கம்பேக் பண்ணாங்க. பட் ஸ்டில் வந்து அந்த ரன் போனது வந்து எக்ஸலன்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து நான் ஆக்சுவலா பார்க்கல. பட் ஸ்கோர் கார்டை பார்த்தா வந்து பவுலிங் வந்து பெருசா எஃபெக்டிவா இல்லாத மாதிரி இருந்திருக்கு. நான் ஸ்கோர் கார்டு மட்டும் தான் செக் பண்ணேன். அது வந்து நான் மேட்சுக்கு போன நாள் டிராவல்ல இருந்தேன். அவங்களோட பேட்டிங், சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் சுத்தமாக பார்க்கல. பட் ஸ்டில் வந்து expected a better performance from them after going into this match. Unbeaten அந்த மேட்ச்க்குள்ள போனாங்க. லாட் ஆஃப் எப்படி சொல்றது, லாட் ஆஃப் டாக்ஸ் அபவுட் தேர் ஓஜி வெஸ்ட் இண்டீஸ் இஸ் பேக்ன்றதுக்கு அந்த டாக்ஸுக்கெல்லாம் அப்புறம் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து. பட் கொஞ்சம் ஸ்லைட்லி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அடியாயிருக்கணும். அது அடியாறது நல்லதுதான், ஏன்னா அடுத்து இந்தியா மேட்ச் வேற இருக்கு. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அடியாகி போனா கொஞ்சம் நல்லதுதான் யோசிக்கிறேன்.
இல்ல ஓகே, எவ்ரிதிங் அக்செப்டபிள். நான் எனக்கு தான் ப்ரோ 2 கொஸ்டின்ஸ் உண்டு. ஸ்ரீதர் சார் நீங்களும் சொல்லுங்க, கார்த்தி ப்ரோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இஸ் வெஸ்ட் இண்டீஸ் டூ டிபெண்டன்ட் ஆன் ஷிம்ரான் ஹெட்மேயருங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா ஒன் டவுன்ல வந்து அவரோட ரோல் வந்து ரொம்ப க்ரூஷியலா இருக்கு, வைட்டலா இருக்கு. வென் ஹி டசன்ட் பெர்ஃபார்ம், லோயர் ஆர்டர் பேட்டிங் டெப்த் வந்து அதிகமா இருக்கு, 8-9 வரைக்கும் இருக்காங்க. பட் குவாலிட்டி ஆஃப் பேட்டர்ஸ் டேக்கிங் ஆன் லாங் இன்னிங்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு வாட் இஸ் ரெக்வயர்ட் அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஆடுறாங்களா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ்? ஆர் இன் அ க்ரூஷியல் சுச்சுவேஷன் அகேன்ஸ்ட் அ குட் ஆப்போனன்ட் ஒரு கிரன்ச் கேம்ல அதை டெலிவர் பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் வருது. பிகாஸ் பூரன் இஸ் அ டிஃபரெண்ட் கிரேவி, ஹெட்மேயர் இஸ் அ டிஃபரெண்ட் கிரேவி. பட் அதை தவிர வந்து இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதே மாதிரி அங்கிள், எந்த அளவுக்கு நம்ம சிக்ஸர்ஸ்லாம் என்ஜாய் பண்றோமோ அதே அளவுக்கு சேம் வே ஐ லிக் மை லிப்ஸ் வென் லுங்கி இங்கிடி போல்ட். Such good slower ones, uncle. Such good variations, nailing to perfection. Rabada, Corbin Bosch, Lungi Ingidi, perfect, uncle. That was amazing. Poetry in motion மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. I'm really so happy to see such bowlers bowling in this game. இல்ல, தே ஆர் ஆன் அ மிஷன் ஆக்சுவலி. அவங்க வந்து தே ஆர் டீப்லி ஹர்ட் பை ஹேவிங் லாஸ்ட் வேர்ல்ட் கப். அதனால தே டோன்ட் வாண்ட் டு லீவ் எனி ஸ்டோன் அன்டர்ன்ட். அது அப்படி தான் ஆடுறாரு. மார்க்ராம் நீ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் வந்து ஈஸியாக இன்னும் நிறைய ஈஸியாகவே அடிச்சிருக்கலாம் அவர். பட் ஹி வாஸ் ஜஸ்ட் வெரி கான்ஷியஸ் இன் த சேஸ். அப்படி ஆடியுமே 16 ஓவர்ஸில் அடிச்சிட்டாங்க. அதனால தே ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் ட்ரைங் டு அச்சீவ். பட் ஒரே ஒன்று, சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து தே வில் ஃபால்டர். ஸோ திஸ் இஸ் வாட் தே ஷுட் பிளே கேம் நார்மலி. ஐ லைக் த வே கிளின்டன் டிகாக் கோஸ் அபவுட் இஸ் கேம். அந்த மாதிரி தான் கேர்ஃப்ரீயாக தான் ஆடணும். டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் அபவுட் ஹிட்மயர், எஸ் தெர் இஸ் அ பாயிண்ட் இன் யுவர் கொஸ்டின். பட் ஏன்னா இவங்க வந்து ஷெப்பர்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கார் இல்லையா உங்களுக்கு பேட்டிங்கு. அதனால எல்லாருமே அவங்க நேச்சராக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 10 பால் ஆடுவாங்க, 20 அடிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ மொத்தமாகவே 120 பால்ஸ் தான். ஸோ அதனால தே ஹேவ் த ஃபார்முலா. பரவாயில்ல, அவங்க தைரியமாக ஆடுறாங்க. ஆனாலும் திங் அவங்க தைரியமாக தான் அடிப்பாங்க. அவங்க டிஃபென்ஸ் ஆனால் டிஃபென்ஸே தெரியாது அவங்களுக்கு. என்டையர் ஆர்டர் நீ பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் ஆடினாங்கன்னா இட் வில் லுக் அக்லி. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் that they play the same brand of cricket. That's better for them actually. This is my thought. சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. டாக்கிங் அபவுட் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் வந்து டூ டிஃபரெண்ட் ஹெட்மேர்ன்றது அக்செப்டபிளா தெரியல ப்ரோ. எனக்கு வந்து ரோமன் பவலுக்கு வந்து அங்கே 4ல வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். 4 வந்து அவர் ஆட வச்சுட்டு இருக்காங்க. ரோமன் பவர் 4ல அங்கே வேலை இல்லை. ஏன்னா வந்து அவர் பவரை நம்பி இது பண்றதுனால அந்த இடத்துல ரூதர்ஃபோர்ட் ஆட வச்சா கூட ரூதர்ஃபோர்ட் கேன் பிளே ஸ்பின் ஆல்சோ வெல். ஸ்பின்னும் வந்து நல்லா ஆடி பார்த்துருக்கோம். ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்லாம் வந்து 50s கண்டினியூஸா 350s 450s அடிச்சிருக்காரு. ஸோ வந்து ரூதர்ஃபோர்டை 4ல ஆட வச்சுட்டு 5ல வந்து ரோமன் பவர்ல ஆட வைக்கலாம். ஆல்சோ தேர் அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரோச். நான் வந்து போன பால்ல இருந்து நான் 10 பால் ஆனாலும் சொன்ன மாதிரி 10 பால் ஆனாலும் அது 20 ரன் அடிச்சா போதுன்ற அப்ரோச்சில் ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே தான் ப்ரோ. இது வந்து அதான் சொல்றேன், இது வந்து ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் இதா வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற இதுதான். கடைசி இன்னைக்கு வந்து ஒரு ரிவைவல் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு எல்லா மேட்சும் அந்த ரிவைவல் கிடைக்குமா? ஏன்னா வந்து எல்லா பால்ஸும் வந்து ஆல் ரன்ஸ் பிளேசிங்கா போறாங்க. அப்படின்றப்போ இன்னைக்கு வந்து காப்பாத்துற கடைசி 2 பேர் இருந்தாங்களே, அது மாதிரி எல்லா மேட்ச் நிக்க போறாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். இது வந்து நாக் அவுட் மேட்ச்ல இது மாதிரி ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல 2 பேர் ஆடினாங்கன்னா தப்பிச்சுக்கும். இல்லைன்னா திருப்பி வந்து இந்த அப்ரோச் சரியில்லைன்னு திருப்பி நம்ம தான் உட்காந்து பேச போறோம். இன்னொன்று கொஸ்டின் டாக்கிங் அபவுட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வந்து எனக்கு வந்து பயங்கர பிளானிங் மாதிரி தெரியுது. எல்லாமே வந்து இப்போ வந்து நான் மேட்ச்ல ஒன்று நோட் பண்ணேன். அது வந்து பிராண்டன் கிங் வந்து கவர் டிரைவ்ல ஒரே 2 ஃபீல்டர்ஸ் நிக்கிறாங்க. அந்த 2 ஃபீல்டருக்கு நடுவில் 2 4 தொடர்ந்து போகுது. டிகாக் வந்து சொல்லிட்டு போறாரு, மர்க்ரண்டோ சொல்றாரு, 2 ஃபீல்டரை ஒட்டி போடுறாங்க, நடுவில் கேப் எல்லாம் பண்றாங்க. அடுத்த பால் வித் இல்லாம உள்ள போறாரு, கீப்பர் கேட்ச். ஸோ வந்து எக்ஸலன்ட் பிளானிங்கோட வராங்க. ஒவ்வொரு பிளேயருக்குமே நான் இதுதான் பண்றேன், அவங்க ஹோம்ஒர்க் பண்றாங்க. எல்லா பிளேயருக்குமே இது ஓகே, இது வெஸ்ட் இண்டீஸ் இவன் ஏதாச்சும் பண்ணி அவுட் அப்படிலாம் இல்லை. எல்லா பிளேயருக்குமே இண்டிவிஜுவலா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வராங்க அப்படின்னு தோணுது. வித்து கொடுக்கறது இல்ல. கார்பின் போஸ் என்ன வாட் அ பவுலர் ஹஸ் டர்ன் இன்டு. இப்ப நம்பர் 3 ஐசிசி T20 ரேங்கிங்ஸ் நம்பர் 3 ஆமா. என்ன மாதிரியான லென்த் போடுறாரு அவரு. ஒரு பால் 6 அடிக்க விட்டாலும் அடுத்த பால் லென்த்தை பிடிச்சி திருப்பி உள்ள வந்து போடுறாரு. பயங்கரமா போடுறாரு. அவங்க டீமே கொஞ்சம் பார்க்க ஸ்கேரியா தான் இருக்கு. லைக் கோயிங் இன் டு தி செமிஃபைனல்ஸ் இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம இனிஷியலா வந்து ஆப்கானிஸ்தான் கூட சூப்பர் ஓவர் போனாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த ஃபார்மோட செமிஃபைனலுக்கு வரவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட செமிஃபைனல் மீட் பண்ண போற டீம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். ரொம்ப ஸ்கேரியா தான் இருக்கு ஆக்சுவலா டீம்.
பட் அட் த சேம் டைம் தே ட்ராப் வெரி ஸ்டார்டிங்ல வந்து தட் வாஸ் அன்லைக் சவுத் ஆப்பிரிக்கா பிகாஸ் எல்லா பேட்டர்ஸும் லைஃப் அங்கிள் ஹெட்மயர் காட் லைஃப், அதுக்கு முன்னாடி டெவால் பிரவிஸ் ஒன்று விட்டாரு. ஸோ ஃபீல்டிங் வாஸ் பேத்தட்டிக் ஸ்டார்டிங்ல, பட் தென் அதுக்கப்புறம் சொல்ற மாதிரி தேவர் they were back in the game. Yeah, okay, done and dusted. South Africa, West Indies, a very bad day for West Indies in the house, but hopefully they come back against India. Let's see அது எப்படி போகுதுன்னு. அப்படியே நம்ம அடுத்த மேட்ச்க்கு வந்துருவோம் அங்கிள். இந்தியா ஜிம்பாப்வே சேப்பாக்ல சஞ்சு என்ட்ரிக்கே வந்து ஒரு பயங்கர ரோடு இருந்துச்சு ஸ்கிரீன்ல பாக்குறப்போ. எப்படி கார்த்திக் ப்ரோ நேர்ல எப்படி இருந்துச்சு சஞ்சுவோட என்ட்ரி? சஞ்சுக்கு ஒரு வைப் கிரியேட் பண்ணிட்டாங்க அங்க போனா. ஆக்சுவலா இவரு சஞ்சு வந்து பிராக்டிஸுக்கு வரும்போதே வந்து த்ரோ டவுன்ஸ்க்கு வரும்போதே பயங்கரமான கத்து, எல்லாரும் சஞ்சு 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 கத்திட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு டாஸ் வின் பண்ணிட்டு ரெண்டு சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து அக்ஷர் பட்டேல் கமிங் இன் ஃபார் வாஷிங்டன் சுந்தர் சொல்லிட்டு சஞ்சு சஞ்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு பதில வராரு எதுவுமே தெரியாது. நான் வந்து கிரிக் பஸ் தேடிட்டு இருக்கேன், கேட்கவே விடல, சரியான கத்து சஞ்சு உள்ள வரான்னு சொன்னேன். ஆல்சோ அவர் வந்து 25/14 தான் அடிச்சாரு, பட் ஹி கேவ் அ குட் ஸ்டார்ட். நம்ம மற்ற மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்து இனிஷியலா ஒரு 2-3 ஓவர்ஸ் வந்து ஸ்டார்ட் கிடைக்காம விக்கெட் லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாம இறங்கின செகண்ட் பாலே 6 நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆக்சுவலா அவர் பெரிய இன்னிங்ஸ் ஆகலைனாலும் he gave a valid start. இது வந்து அகைன் நம்ம டீட்டெயிலா பேசும்போது சொல்றேன். சஞ்சுக்கு வந்து இங்க சேப்பாக்ல வந்து இந்த சிஎஸ்கே வேற வந்துட்டாரா, பயங்கரமான ஃபேன் பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. அதாவது சஞ்சுக்கு வந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ. அண்ட் ஆல்சோ he has got some luck, you know, if you see. அதுதான் நான் சொன்னேன், இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் வந்ததுனாக்க பாருங்க, ஆப்போனன்ட் வந்து தே கேனாட் கம் வித் a fixed plan. டைமென்ஷன்ஸ் எங்க இப்போ இவருன்னா எங்க போடுவாங்க, அவருனா எங்க போடுவாங்க, எந்த போல எங்க போடுவான், ஸ்பின் போடலாமா வேணாமா, ஸோ எல்லாமே அவங்களுக்கு பயப்படுறாங்கல்ல. அதாவது பயப்படுறாங்கன்னு சொல்றத விட தே கேனாட் ஹேவ் a fixed plan to bowl to this kind of a thing. ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் வந்தோன்னா வேற விஷயம், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டர் வந்தோன்னா யார் அவுட் ஆக போறோம்னு தெரியாது, யாரை போடுறதுன்னு தெரியாது. ஸோ இது வந்து இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. இது ஏன் திங்க் பண்ணாம வச்சாங்கன்னு எனக்கு புரியல. முதல் மேட்ச் ஐ ஹவ் பீன் எக்ஸ்பெக்டிங் தட் ஹி வில் பிளே த ஃபர்ஸ்ட் கேம். அது இன்னும் தப்பு பண்ணிட்டாங்க அவங்க. அது இவர் மட்டும் ஃபர்ஸ்ட் பால் ஆடி ஃபர்ஸ்ட் கேம் ஆடி நம்ம வின் ஷூர் வின், ஐம் டெல்லிங் யூ. ஸோ திஸ் இஸ் வாட். அண்ட் ஆல்சோ அவரோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சத்திக்கு அவர் சுக்கரதசை நல்ல பெருசாக நடிக்கலாம் கூட ஸ்ட்ரைக் ரேட் 200 இருக்கு அவருக்கு. அது போதுமே, நமக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதுமே. அப்புறமா பின்னால் ஆடுறதுக்குலாம் ஆள் இருக்காங்க, எல்லாரும் கத மாதிரி ஆள் வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கிள் அபிஷேக் சர்மா should be dropped நீங்க ஒரு 50 அடிச்சிட்டாரு சேப்பாக்ல. டிராப்டுன்னு ஏன் சொன்னேன்னாக்கா, இவங்க வந்து சஞ்சு சாம்சனுக்கு இடம் இல்லை அப்படின்னா சஞ்சு கொண்டு தான் வரணும், யாரையா ஒருத்தர் ட்ராப் பண்ணணும். யாரை ட்ராப் பண்ணுவேன்? சி கிரிக்கெட்டில் எப்படின்னா யார் பெர்ஃபார்ம் பண்ணல தான் ட்ராப் பண்ண முடியும். நீ யாரை ட்ராப் பண்ணுவேன்? சி 4-0 5-0 சான்ஸ் கொடுப்பாங்களா இன்டர்நேஷனல் சொல்லி? இது வந்து பொட்டன்ஷியல் இருக்கலாம், குரூஷியலாக போகுது, நாக் அவுட்டாக இருக்கு. 4-0 அடிச்சிருக்க பிளேயரை நீ வந்து இப்போ பேக் பண்ணுவியா? எல்லாம் 30-20 அடிக்கிற பால் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸ்டாக் கொடுக்குறவங்க வச்சுப்பியா நீ? அதுவும் இல்லாமல் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். அதுதான் நம்ம பார்க்கணும். என்னோட பாயிண்ட் என்னன்னாக்கா, இஃப் இஸ் நாட் ஹேவிங் கான்ஃபிடன்ஸ், அந்த டட்டோட அவுட் ஆகிட்டு அவர் வந்து டிஜிட்டலாக போனார், அடிக்கவே தெரியாமல் அடிச்சு அவுட் ஆகிட்டு போனார். அதுக்கு தான் சொல்ல வரேன். அதே மாதிரி மேர்க் ரேம்க்கும் அவுட் ஆனாரு. இது வேஸ்ட் தானே இந்த மாதிரி அவுட் ஆகுது, அதுக்கு சொல்ல வரேன். கான்ஃபிடன்ஸ் இஸ் a big thing in cricket. இன்னைக்கே பாருங்க, இவர் அடிச்சதுனால அவருக்கு ப்ரெஷர் இல்லை. எடுத்தோன்னா 6-4 வந்தோடனே ப்ரெஷர் இல்லை அவருக்கு. இவர் ஃபர்ஸ்ட் ஆடணும் அப்படின்னாக்கா அதைத்தான் சொல்றேன் நானு, அதைத்தாம்மா சொல்றேன் நானு. நீங்க தானே பெருசா பேசுறீங்க, 100 அடிச்சிருவான், 50 அடிச்சிருவான், 380 அடிப்போம், 300 அடிப்போம்னு. உண்மையிலே இன்னைக்கு நல்ல இன்னிங்ஸ் தான் இன்னைக்குலாம். நீங்க நல்லா ஆக்சுவலா கான்ஃபிடன்ஸ் பில்டா இருக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னா, திலக்கர் அபிஷேக் சர்மா ஒரு 4 அடிச்ச உடனே செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலோ இல்ல தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலோ வந்து நோ பால் ஃப்ரீ ஹிட்ட வந்து அபிஷேக் சர்மா ஃபேஸ் பண்ணி ஒரு 4 போச்சு. அதுல இருந்து கொஞ்சம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இன்னிங்ஸ். பில்டப் கொடுக்காதீங்கன்ற நானு. Let's appreciate where it's exactly and also criticize where it is required. Yeah, okay, nobody is a god, but overall very convincing performance from all our Indian batters today, fair to say. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பாண்டியா எப்போதுமே சேப்பாக்ல வந்து அவருக்கு வந்து மாட்டோம். அதே மாதிரி திலக் வர்மாவுக்கு மாட்டோம். ஏன்னா ஆன் த பவுன்ஸ் அவர் வந்து ரிவர்ஸ்லாம் அடிப்பார் சூப்பரா. இங்க அவருக்கு அந்த பவுன்ஸ் இருந்தானா ஈஸியா அடிச்சிருவாரு திலக் வர்மா.
பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு. நேர்ல எல்லாம் அடிச்சு செம்ம சிக்ஸ் அடிச்சாரு, சூப்பரா அடிச்சாரு. நீ கண்ணாவனா அடிச்சாரு திலக் வர்மா. இல்ல நம்ம ஆக்சுவலா அவுட் ஆன இஷான் கிஷன் அவுட் ஆன உடனே வந்து இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா அவுட் ஆன உடனே வந்து சூரியகுமார் யாதவ் தான் வந்து ஹார்திக் பாண்டியா அனுப்புங்க, இப்ப சிவம் டுபே தான் அங்க ரெடியா இருந்தாரு, ஹார்திக் பாண்டியா அனுப்புங்க ரைட் ஹேண்ட் இது பண்ணி காமிச்சு ஹார்திக் பாண்டியா வர சொன்னது அந்த டைம்ல. அந்த டைம்ல ஆக்சுவலா சிவம் டுபே எதிர்பார்த்தேன், ஆனா கடைசியில சிவம் டுபே இறங்கவே இல்லை. ஏன்னா திலக் வர்மா வந்து பினிஷரா வந்து இன்னைக்கு திலக் வர்மா நல்ல ஷாட், எல்லாமே கிளீன் ஷாட்ஸ். திலக் வர்மா நீங்க எதுவுமே எட்ஜ் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ஸ்கூப் பண்ண ட்ரை பண்ணி அன்ரேஜ் பட்டு அங்கேயே விழுந்துச்சு. ஒரு பால் தான் மீட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு, மற்றபடி எல்லா பாலும் மீட் ஆச்சு, எல்லாமே இல்ல கிளியரா வேற ஆடினாரு. ஒரு சில கிரவுண்ட்ல ஒரு சில பேர் நல்லா படும். அது வந்து எப்படின்னாக்கா திலக் வர்மாக்கு இங்க நல்லா படும், அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாக்கு நல்லா படும். இங்க இங்க எடுத்து பாருங்க. ஸோ பிகாஸ் ஆன் த பவுன்ஸ் தே பிளே த கேம். இங்க வந்து பவுன்ஸ் த்ரூ இன்னொன்னு வரும். ஆக்சுவலா நீங்க சொல்ல நினைச்சேன், இது வந்து நியூலி லேட் சென்னை பிச் ப்ரோ. இந்த தடவை நம்ம சேப்பாக்கில் நடக்கிற மேட்சஸ் வந்து ரன் ஃபெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து பிச்சில் வந்து நீங்க வந்து ஒரு பவுலருக்குன்றது ஒண்ணுமே கிடையாது, உண்மையே சொல்லணும்னா அதான் உண்மை. நீங்க பவுலர்ஸ் எல்லாமே வந்து பவுன்ஸ், ஐ மீன் பாஸ் பவுலர்ஸ் பவுன்ஸை நம்பி போட்டுட்டு இருந்தாங்க. ஐ மீன் நீ டேர்னுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் பேட் போட்டு ஈஸியா கிளியர் பண்றாங்க, ஏன்னா பிச்சில் டேர்ன் கிடையாது. எல்லா ஸ்பின்னர்ஸும் ஸ்ட்ரெயிட் பேட் ஆடலாம், ஈஸியா ஆடலாம், டேர்ன் கிடையாது. பிச்சில் உயிர் கிடையாது. நீங்க சேப்பாக்கில் ஐபிஎல் பார்க்கும்போது நீங்க நோட் பண்ணுங்க, எல்லா மேட்சுமே 200 பிளஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படிதான் அப்படிலாம் கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. விக்கெட் ப்ரிப்பரேஷன் இஸ் டிஃபரெண்ட். இஃப் தே டோன்ட் வாட்டர் த விக்கெட் இட் வில் டர்ன். ஸோ இது ஐசிசி ஈவெண்ட்னால தே வில் மேக் ஷூர் தட் இட் இஸ் வாட்டர்ட் ப்ராப்பர்லி அண்ட் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ தே cannot take a chance. And the ICC will come and take the ground before 48 hours. So you don't have any choice. And they will tell the pitch which one is that one. இல்ல இல்லங்க, ஆக்சுவலா இப்போ ரெனோவேட் பண்ண எல்லாமே வந்து ஒரு 6 பிச்சோ 7 பிச்சோ போட்டிருக்காங்கல்ல, இது எல்லாமே நியூலி லேடாமா. இப்போ இருக்க 7 பிச்சுமே நியூலி லேடு பிச். நேரடி பிச்சு கிடையாது, அது ஸ்கொயர். ஓகே, சரி, அது ஸ்கொயர்ல வந்து எதுல வேணா ஆடுவாங்க. ஓகே, எனிவே தட்ஸ் டிஃபரண்ட் சப்ஜெக்ட். ஐ வில் டாக் டு யூ லேட்டர், பட் ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகே, அதான் ஐ அம் வெரி டிஸ்டர்ப்ட் வித் ஜிம்பாப்வேஸ் பெர்ஃபார்மன்ஸ் அங்கிள். வாட் யூ திங்க் அபவுட் ஜிம்பாப்வே? அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, பிரைம் எக்ஸிஸ்டட் ஃப்ரம் திஸ் இயர் டு திஸ் இயர்ங்கிற மாதிரி, பிரைம் எக்ஸிஸ்டட் ஃப்ரம் இந்த ஒரு 15 நாள் தான் பிரைம் போல. அவ்வளவுதான் பிரைம் போல. ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க, ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க. நீங்க 2 பேர் என்னமோ நடக்க போகுது, ஜிம்பாப்வே வந்து என்னமோ பண்ண போறாங்க, பெரிய டீம் ஆச்சா உச்சான்னு நீங்க புஷ்ன்னு போயிட்டாங்க. ஜிம்பாப்வே வெரி டிஸ்டர்ப்ட். என்ன ஜிம்பாப்வே கிரிக்கெட் ஆடுறாங்க? இல்லப்பா, அவங்களோட டீமுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ரீசனபிள் ஓகே தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். சரி, இன்னைக்கு 70 ரன் தோத்துருக்காங்க 250க்கு. என்ன 256 ரன் இந்தியாவோட 240 ரன் வெஸ்ட் இண்டீஸோட நீங்க கன்சீட் பண்றீங்கன்னா நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? அவங்களுக்கு போலிங் இல்லையேப்பா, என்ன பண்ணி அது சிக்ஸ் சிட்டிங் கிரவுண்டு. இது வான்கடை பார்த்தல, தட்னா வந்து வெளில போயிடுப்பா. ஆனா மை கட் ஃபீல் சேஸ் ஜிம்பாப்வே வில் சவுத் ஆப்பிரிக்காப்பா. சூப்பர்ப்பா. இல்ல கிரவுண்ட் இஸ் டிஃபரெண்ட். அங்க உருளுதுன்னா ப்ராப்ளம் வரும். சி, அங்க வந்து கிரவுண்டு என்னன்னா உருண்டுதுனாக்க, இவங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு என்னன்னாக்கா பந்து ஈவனா வருது. இங்க அகமதாபாத்ல அங்க உருட்டுச்சுன்னு வச்சுங்க, எப்படி விளையாடுவாங்க எல்லாருமே, அவங்க எல்லாம் மேல மேல ஆடுவாங்க. சி, ஐ எம் ஒன்லி கெஸ்ஸிங் மா. நார்மலா சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் டு வின். But what I am trying to say is, if they play very casually, there's a chance that because already they have qualified, there are chances that they can be very lethargic in their approach. It can be. I'm just telling. இல்ல, இனி வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன, அதை விடுங்க. இனிமேல் தேவையில்லை அவங்களுக்கு. அதனால சொல்றேன், they may try 1 or 2 people ரெஸ்ட் கொடுக்கலாம், எல்லாம் இருக்கு. So many things are there because it's inconsequential டோர்னமெண்ட்டுக்கு அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அதனால சொல்றேன். Yeah. Okay, so totally overall very convincing and commanding victory from India. சொல்லுங்க ப்ரோ. பிரையன் பெனட்டை பத்தி பேசணும் ப்ரோ. பிரையன் பெனட் வந்து ஒரு உண்மையிலே பியூட்டிஃபுல்லா ஆனாரு ப்ரோ. நம்ம அந்த டீம்ல பேட்டிங் ஆடும்போது பாத்தீங்கன்னா பிரையன் பெனட் என்னங்க மனசாட்சியெல்லாம் பேசுறீங்க ப்ரோ? அதாவது கிரிக்கெட்ல செஞ்சுரி அடிக்கிறதோ இல்ல வந்து அழகா ஆடுறதோ விஷயம் இல்ல, அது ஓகே, அது ஒரு விஷயம் தான். வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த டீம், அந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறத நீங்க பண்ணணும். There is no use in maintaining. இல்ல, நான் முடிச்சிடுறேன். There is no use in maintaining or playing for run rate. You have to go for the win. Be it 250 or 260, you have to go for the win. இல்லாட்டி you are knocked out of the tournament. அப்போ வந்து நான் 60 பால்ல ஜாலியா 100 ரன் அடிப்பேனா, I don't accept. That is not my way of cricket, or that is not my way of seeing cricket.
if you are playing for the team, you have to lose your wicket or like win the game for you. 60 பால் 100னா எவ்வளவு அழகா அடிச்சாலும் நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். இல்ல ப்ரோ, எனக்கு வந்து ஐ மீன் அக்ரீட், நீங்க சொன்னது அக்ரீட் தான். யூ ஷுட் கோ ஃபார் த வின். அவங்க வின் பண்ணுன்ற ஒரு எண்ணத்திலே ஆடாத மாதிரி. நீங்க வந்து அவங்க பேட்ஸ்மேனை பார்த்தாலும் அப்படிதான் தெரிஞ்சது. லைக் ஆனா வந்து சிக்கந்தர் ரசாவும் அவரும் ஆடினது நல்ல நடுவில் நல்லா ஆடினாங்க. ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் வந்து அவங்ககிட்ட பெருசா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பேட்ஸ்மேன்ஸ் ஆடல. அதனால அந்த ரியான் பால்லாம் வந்து நல்ல ஹிட்டர். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் 2 பால்லயோ வந்து எல்பிடபிள்யூ ஆயிட்டு போயிட்டாரு. ஸோ அவங்ககிட்ட வந்து முன்னாடியே 256ன்றது ரீச்சபிள் டோட்டல் இல்லைன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டு ஆடின மாதிரி தான் ப்ரோ தெரிஞ்சது. ஆனா பிரையன் பெனட் வந்து கொஞ்சம் பார்க்க வந்து ரொம்ப அப்பீலிங்கா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு ப்ரோ. அது சொல்லணும். அது பும்ரா பால்லாம் ஒரு பவுன்சர் பால் ஸ்ட்ரைட்ல சிக்ஸ் அவர் டிக்கெட் வாங்கி மேட்ச் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் என்ஜாய் பண்ண ஷாட்ஸ் சொல்றாரு. நீங்க என்னன்னா ஒரே முட்டை அமுகிறீங்க அவரை. பாவம். பும்ரா பால் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எல்லா பாலும். சரி இந்த பால் விக்கெட், இந்த பால் விக்கெட்னு ஒரு 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 பவுன்சர் பால் ஸ்ட்ரைட்ல சிக்ஸ் அடிப்பாரு. செமையா இருக்கும். ரொம்ப அழகா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. நல்ல ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா ஆடுறாரு. சின்ன பையன் தான். 22, 23 தான் இருக்கும். நல்லா இல்ல ஸ்ரீதர் சார், இந்த வடிவேல் ஒரு படத்துல ஒரு காமெடி இருக்கும். அதுல வந்து என்ன ஆகும்னா, கட்சிக்கு வந்து நிதி சேர்க்கறதுக்காக ஆள் கூப்பிட்டு வருவாங்க. ஆள் கூப்பிட்டு வந்து வக்கீல் சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து நின்றுட்டு இருப்பாரா, நின்றுட்டு கேட்பாரு வண்டுமுருகன் வந்து நிதி கேட்பாரு. வக்கீல் வண்டுமுருகன் இல்ல ப்ரோ, வட்ட செயலாளர் வண்டுமுருகன், வக்கீல் வண்டுமுருகன், வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் வந்து நிதி கேட்பாரு. அங்கிள் எல்லாம் ஆனா பச்சைக்கு புதுசா சேர ஆள் வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா இவ்வளவு பேர் வந்திருக்காங்களா, எல்லாரும் நிதி வாங்கன்னு சொல்லிட்டு, எங்கப்பா நிதி அப்படிம்பாங்க. ஆனா நிதிலாம் இல்ல, கட்சியில வேலை பார்க்க மனசுதான் இருக்குன்னு. அந்த மாதிரி மனசை மட்டும் வச்சு நாக்கு வலிக்குவாங்கிற மாதிரி என்ன பண்றது. சரி, ஓகே. கோயிங் ஃபார்வர்ட், வெரி கன்வின்சிங் அண்ட் கமாண்டிங் விக்டரி ஃபார் இந்தியா. கிரேட் சைன்ஸ். நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல போவாங்க. ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see what is going to happen. அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்துருவோம். ஸ்ரீதர் சார் வந்து ராஜா மாதிரி கெத்தா இன்னைக்கு 2 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லியிருந்தாரு, இந்தியா ஜிம்பாப்வே இந்தியா சொல்லியிருந்தாரு. நான் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அதுல பாயிண்ட் போயிடுச்சு. இந்தியா ஜிம்பாப்வே ஆப்வியஸ்லி இந்தியா. கார்த்திக் ப்ரோவும் ரெண்டுமே கரெக்டா சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா. ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்களும் எங்க கூட விளையாடுங்க. அப்படியே நாளைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்துருவோம். டுமாரோ க்ரூஷியல் குரூப் பி கான்டெஸ்ட். நம்ம எப்படி இன்னைக்கு மேட்சை வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை பார்த்துட்டு இருந்தோமோ, அதே மாதிரி நாளைக்கு பாகிஸ்தான்காரங்க வடிவேல் இது மாதிரி உட்காந்து டிவில தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஸோ டெஃபினட்டா வந்து வெரி க்ரூஷியல் கான்டெஸ்ட் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து டுமாரோ. So tell me your predictions and what do you think, Sridhar sir? I go with New Zealand actually. They have some momentum. England, why I am not telling, because England relied only one batter on that day. அந்த ஒன் பேட்டர் நம்ம ஆடுறதெல்லாம் அந்த நியூசிலாண்டோட கொஞ்சம் கஷ்டம். பட் ஐ எக்ஸ்பெக்ட் ஜோஸ் பட்லர் டு ஸ்கோர். ஐ மீன் ஜென்ரலி ஸ்கோர்ஸ் ரன்ஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. பட் it close game இருக்கும். I think New Zealand can pull it off. This is what my gut feeling says. அப்படி ஒன் பேட்டர்னு சொன்னீங்கனாலும் நியூசிலாந்துல எல்லா பேட்டரும் ஃபெயில் ஆகி மிக்காந்தி சாண்டர் தானே அடிச்சு கொடுத்தாங்க கடைசி மேட்ச்ல. அது ஒன் பேட்டர் கிடையாது, எல்லாருமே சிப் இன் பண்ணாங்க. அவன் 20 தான் ஆடினாங்க. ஓவராலா நீ பார்த்தானாக்க 20 அப்படிதான் அடிச்சாங்க. இது வந்து இங்கிலாந்து ஒன் பேட்டர் தான். முதல் மேட்ச் சால்ட், அடுத்த மேட்ச் ப்ரூக். பிகாஸ் their strategy is like that. In a sense, நிக்கிறவன் வந்து ஃபுல்லா ஆடணும் அப்படின்னு உள்ள பேசிட்டுருவாங்க எப்போதுமே. அது இன்னைக்கு இல்ல, அந்த காலத்துல இருந்தே அப்படிதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஆனா நாளைக்கு பட்லர் ஆடுவான்னு சொல்லியிருக்கீங்க, நோட் பண்ணிட்டே இருப்பேன். பட்லர் ஆடும்போது my gut feeling I says அன்னைக்கே நேத்திக்கே சொன்னேன். கட் ஃபீலிங் எல்லாருமே கட் ஃபீலிங் தான், நம்மளும் கட் ஃபீலிங் தான் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து என்ன பட்லர் ஃபெயிலர் நான் சொன்னது தப்பா? அப்படிலாம் கிடையாது. ட்ரெடிஷனலி நான் வந்து குரூப்ல மெசேஜ் பண்ணிட்டேன், ஸ்ரீதர் சார் பட்லர் ஃபெயில்ட் அப்படின்னு. ப்ரோ கார்த்திக் ப்ரோ பிரெடிக்ஷன்ஸ். என்னோட ப்ரெடிக்ஷனும் நாளைக்கு நியூசிலாந்து தான் ப்ரோ. நியூசிலாந்து டு வின் அண்ட் டு எண்ட் பாகிஸ்தான்ஸ் ஹோப் டுமாரோ. Okay, I want Pakistan to play semis. So somehow I feel New Zealand is a well-rounded side, to be very honest, as an analyst or as a cricket fan or whatever you call. But something inside me wants Pakistan to qualify. So I really want, in a personal way, I say England is winning tomorrow, so that Pakistan will be sorted. So அதனால வந்து I'm expecting England to win tomorrow. So நாங்க வந்து எங்க prediction சொல்லிட்டோம். நீங்களும் மறக்காம சொல்லுங்க. Even if the game goes like what you think, Pakistan will not qualify.
I'm telling you இல்ல because இல்ல no let's take one game at a time so no, that why I'm telling they have to win by a margin of minimum 65 to 70 runs, which is not a Oh. possibility. I'm just telling you, நாளைக்கு வந்து லோவஸா போய் லசி பால் வின் பண்ணா கூட இந்த இவங்க டிஃபரன்ஸ் மார்ஜின் இஸ் 62 runs, which I feel is too much actually. அங்கிள் எனக்கு இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 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 பர்சன் தெரியும், அவர் பேரு ஸ்ரீதர் சார்னு. அவர் என்ன சொல்லுவாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம், எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம், எனிபடி கேன் பீட் எனிபடி ஆன் தியர் கிவன் டே, ஈவன் நோபடி எக்ஸ்பெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸே இருக்குன்னா கூடமா திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்க இல்ல அவங்க ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இட் குட் பி க்ளோஸ் கேம்னு அவர் நினைச்சிருப்பார். பட் அவரே சொன்ன மாதிரி கிரிக்கெட் இஸ் what Yeah. can happen. So yeah, so anything can happen. But seeing this team only, I'm just telling, seeing this Pakistan team, that margin of victory is very 99% unlikely. That's the thing. Fair enough. More than anything, it can happen. The thing is, but margin of victory cannot happen this much. அதாவது சொன்ன மாதிரி நாங்க எங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டோம், நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க, எங்க கூட சேர்ந்து நீங்க விளாடுங்க. இன்னொரு டீட்டெயில் என்ன சொல்லணும்னா, லைக் இந்தியன் ஃபேன்ஸுக்கு வந்து கால்குலேட்டர்லாம் தூக்கி போட்டுருங்க. இன்னொரு வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச் ஜெயிச்சா இந்தியா குவாலிஃபை ஆவாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் செகண்ட் டீமா குவாலிஃபை ஆவாங்க. அவ்வளவுதான். கால்குலேட்டர்ல இனிமே தேவை கிடையாது, ரன் ரேட்ல இனிமே தேவையில்ல, எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க. அவ்வளவுதான். We have a good chance, but we'll see. I'll tell the combination on that day. That's it. If they play that combination, Okay. Yeah. Oh, okay. So until then, bye from Smithian, Sridhar sir, and Karthi bro. Thank you.